ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் vlog தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா டோபர்மேரிங்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மதியானம் டைம் இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நாளே கிளம்பி ரூம் அங்கே புக் பண்ணியிருந்தோன்றனால அதுக்காக வேண்டிய திங்ஸ்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 hours ட்ராவல் கிட்ட ஆகுதுங்க. ரொம்பவே லாங் ட்ராவல் தான் சொல்லணும். ஒரு நாள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 o'clock கிட்ட கிளம்புனோம். அங்கே போய் ரீச் ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 5:36 ஆச்சு. ஏன்னா நாங்கள் நடுவில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கிளம்புற மாதிரி இருந்துச்சு. லாங் ட்ராவலுங்கிறப்ப சுத்தமாக நம்மளால் முடியாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா அங்கே கம்ஃபர்ட் இன், இங்கே நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா தெரியும். அங்கே தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தேடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அங்கேயே ஒரு குட்டியாக ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க, அப்புறம் டிவி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹீட் எதுவும் பண்ணிக்கிறதுக்கு மைக்ரோவேவ், அந்த மாதிரி அயர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அயர்னிங் டேபிள், அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா செட்டாகவே இருந்துச்சு. ரொம்பவே ஒரு 4 பேர் ஃபேமிலியாக தங்கிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ரூமுன்னு தான் சொல்லணும். ரொம்ப க்ளீனாக ரொம்பவே நல்லாவே மெயின்டெனன்ஸும் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நல்லா எடுக்க முடிஞ்சது. ஏன்னு மொதல் நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாருமே டயர்டாக இருந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்கும் கிளம்பிட்டோம். அங்கே என்னால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அப்போ கிளம்புற டைமில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, நம்ம கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே தான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தான் நினைக்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தான். அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம பார்க் பண்ணுறதுக்கு அங்கேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமும் அங்கே இருக்க முடியல. ஏன்னா நாங்கள் 11 o'clock பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமே கிளம்பணுமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கே பார்த்துட்டு அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமாக அந்த ஃபால்ஸ் மட்டும்தான் பார்த்திங்களா. கொஞ்சம் நேரம் அங்கே ட்ரையல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே நடந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இது ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற அந்த பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர், அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப காமாக, ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மார்னிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும் போதே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் இன்னில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். ப்ரெட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீரியல் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. வேஃபல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுமே. முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போகிற அடுத்த இடம் பார்த்திங்கன்னா லைன்ஸ் ஹெட். அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீச் மாதிரி தான் இருக்கும். இது முடித்து இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு 1 hourலேருந்து 1.5 மணி நேரம் ஆச்சு ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா. இதுவே ஒரு நல்ல ஒரு பீச். ஒரு 1 hourலேருந்து 2 hours தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா புக் பண்ணியாச்சு. அது க்ரூஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டூபர்மரி வந்தோம் அப்படின்னா அது மஸ்ட்டு விசிட்டான பிளேஸ்ன்னு சொல்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் ஐலாண்ட். எல்லாருமே இது இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா போகிற இடம்னு பார்த்திங்கன்னா மஸ்ட்டு விசிட் வந்து ஃப்ளவர் பாட் ஐலாண்டு தான். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். இதுலேயே 2-3 இது இருக்குது. நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே ப்ரூஸ் ஆங்கருங்கிற அந்த க்ரூஸ் தான் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3:15 3:30க்கு தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்தாங்க. இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. நம்ம க்ரூஸ்லேருந்து அந்த ஃப்ளவர் பாட் ஐலாண்ட் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கு நடுவுலேயே பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. க்ரூஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வே போர்டு தான் அங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் பாட் ஐலாண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசான ஒரு ஃப்ளவர் பாட் ஐலாண்டு இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா யூத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, சக்கரை நிலவே பாட்டு. அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா இங்கேயும் நாங்கள் இருந்தோம். கொஞ்சம் நேரம் பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. ஏன்னா இந்த ஃப்ளவர் பாட் ஐலாண்ட் தான் பார்த்திங்களா, நான் இது கூட அந்த சக்கரை நிலவு அந்த எதுவுமே எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இது ஸ்மால் பாட் ஐலாண்ட் இந்த ஃபோட்டோஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே தான் நாங்கள் க்ரூஸில் ட்ராவல் பண்ணோம். வரப்போ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மேலே தான் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் பார்த்திங்கன்னா 7:30. எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வெளிச்சமாக அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு சின்ன விலாக் தாங்க உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.